திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலுங் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. மது கைதபர் போராட்டமும் மகாவிஷ்ணு தியானித்த மந்திரமும். முன்னர் காலத்தில் திருப்பாற்கடலில் ஆதிசேஷன் மீது மகாவிஷ்ணு படுத்து உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அவரது இரு காதுகளிலிருந்து மிக்க வலிமை பொருந்திய மது கைடபர் என்னும் 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அவ்விரு அசுரர்களும் நெருப்பை கக்கும் கண்களோடும் இடியப்போல் ஒலிக்கும் பெருங்குரலோடும் அனைவரும் கண்டு பயப்படக்கூடிய உருவங்களோடும் பிறை போல வரைந்திருக்கின்ற கோர புட்களோடும் கோரப்பற்களோடும் சுருட்டி விடப்பட்ட சிவந்த மயிரோடும் கூடியவர்களாய் மகா பயங்கரமாக காட்சியளித்தார்கள். அவ்விரு அசுரர்களும் மகாவிஷ்ணுவிடம் இருந்து தோன்றியவர்கள் என்றாலும் அவரையே மதிக்காமல் தேவர்களையெல்லாம் வருத்தி அருந்தவ முனிவர்கள் பெரியோர்கள் ஆகியவர்களையெல்லாம் இகழ்ந்து அவமதித்து வந்தார்கள். வேதாகம ஒழுக்கங்களையெல்லாம் புறக்கணித்து பூலோகவாசிகளையெல்லாம் சித்திரவதை செய்து தெய்வலோகத்தை அழித்துவிட விரும்பி 4முக பிரம்மனையும் சிறைபிடிக்கச் சென்றார்கள். பிரம்மதேவன் பயந்து நடுங்கியவராய் தம் உருவத்தை அந்த 2 அசுரர்களுக்கும் காட்டாமல் மறைத்து கொண்டு விநாயகப் பெருமானை மனதில் பிரார்த்தனை செய்து அவர் திருவருளையே துணையாக பெற்று பின்வருமாறு சிந்தித்தார். மகாவிஷ்ணுவின் செவிகளிலிருந்து தோன்றிய மதுகைடவ அசுரர்கள் இருவரையும் அம்மாய திருமாலை சம்காரம் செய்து ஒழிக்க முடியுமே தவிர வேறொருவரால் முடியாது என்பதை உணர்ந்து பிரம்மதேவனுடனே திருப்பாற்கடலுக்கு விரைந்து ஓடினார். அச்சமயம் திருப்பாற்கடலில் மகாவிஷ்ணு ஆதிசேஷயனத்தின் மீது படுத்து கண்மூடி நித்திரையில் ஆழ்ந்திருந்தார். இவருடைய நித்திரையுமே கரைக்கக்கூடாது என்று வேதாகமங்களில் குறிப்பிடுவதால் பரபிரம்மமாகிய தேவன் பிரம்மாதேவன் யோசித்தார். பிறகு திருமாலின் கண் துயிலுக்கு காரணமான நித்ராதேவியை நினைத்து பரவாறாகவும் துதித்துவிட்டு, நித்ராதேவியே, உன்னிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அதாவது கொடிய அசுரர்களை வதம் செய்ய தேவர்களை ரட்சிப்பவரும் பக்தி இல்லாதவர்களின் மனதை மாற்றி அவர்களை சிறந்த பக்திமான்களாக்கி நன்மையை செய்பவருமான மகாவிஷ்ணுவானவர் நீண்ட காலமாக உன்வசப்பட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் லயித்திருக்கிறார். இப்போது நீ அவரிடமிருந்து விடுபட்டு அவர் கண் விழித்து துயில் நீங்கும்படியாக அருள் செய்ய வேண்டும். அதுக்கு காரணம் என்னவென்றால், மது கைடபர் என்னும் 2 அசுரர்கள் முற்பிறவியிலேயே மேலான தவங்கள் செய்து என்னிடமிருந்து அழியாத பல வரங்களையும் பெற்று இந்த பிறவியில் பரந்தாமனின் காதுகளிலிருந்தும் அவதரித்து மனிதர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வாட்டி வதைத்துவிட்டு இப்போது என்னையும் பிடித்து கொள்ள வந்துவிட்டார்கள். நான் பயந்து நடுங்கி இங்கே ஓடி வந்து விட்டேன். அந்த அசுரர்கள் இருவரும் இதோ நித்திரையில் அமர்ந்திருக்கும் இந்த மகாவிஷ்ணுவினால் தான் செத்து மடிய வேண்டுமே தவிர வேறு எவராலும் அது முடியாது. எனவே திருமால் கண் விழித்து எழுந்திருக்கலாம். அவ்விரு அசுரர்களை அவர் அழிக்கவும் நீதான் கருணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே நித்ராதேவி மகாவிஷ்ணுவின் கண் தழுவலை விட்டு விலகிச் சென்று விட்டார். உடனே திருமாலும் உறக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்தார். அச்சமயம் மதுகைடப அசுரர்களால் வேதனைப்பட்டு ஓடி வந்த தேவர்களும் திருமாலான பரந்தாமனை சூழ்ந்து நின்று வணங்கி துதித்து தங்களுடைய குறைகளை வாய்விட்டு எடுத்துச் சொல்லி முறையிட்டார்கள். அவற்றை பக்தவத்சலரான மகாவிஷ்ணு கேட்டுவிட்டு நான்முகனை பார்த்து, பிரம்மாவே, நீர் இங்கே என்ன காரியமாக வந்தீர் என்று கேட்டார். அதற்கு பிரம்மா தளதளக்கும் குரலில், அனந்த நாராயரே, தங்கள் காதுகளிலிருந்து தோன்றிய மதுகைடபர் என்னும் 2 வன்னஞ்ச அசுரர்கள் கொடுமையே உருவமாக மாறி அனைவரையும் இம்சை செய்து வருகின்றார்கள். அப்பாவிகளுக்கு தாங்கள் தான் பிதா என்று யாரும் கூறாதபடி அவர்களை நீங்களே அழைத்து என்னை பாதுகாத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு
அஞ்ச வேண்டாம் என்று மகாவிஷ்ணு அபயம் கொடுத்துவிட்டு பலவிதமான பலவிதமான ஆயுதங்களையும் ஏந்தி ஊழிக்காலத்து நீர்ப்பிரளயம் போன்ற பேரொளியோடு சங்கநாதம் செய்தார். அந்த ஒலியை கேட்டதும் மதுகைடபாசுரர்கள் ஆக்ரோஷத்துடன் சீறிப்பாய்ந்து வந்து ஒரு மலைக்கு எதிரே 2 மலைகள் பால் மகாவிஷ்ணுவுக்கு எதிரே வந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள். விஷ்ணுவே, எங்கள் வீர தோள்கள் வெற்றி போருக்காக தினவெடுத்து கொண்டு இருக்கின்றன. அதனால் சீக்கிரமாக எங்களுடன் யுத்தம் புரிய வா என்று போருக்கு அறைகூவி அழைத்தார்கள். அதை கேட்டது நாராயணர் மிகவும் கோபமுற்று, அசுரப்பிரவிகளே, உங்களுடைய நினைவுகளோடு உங்கள் அவங்கம்பாவத்தை எல்லாம் நானே அடக்கி விடுகிறேன், கர்வம் கொள்ள வேண்டாம் என்று முழங்கினார். அதன் பிறகு மகாவிஷ்ணுவும் மதுகைடபாசுரர்களும் மாபெரும் யுத்தத்தில் இறங்கி வில்லை தொடுத்து அநேக விதமான அஸ்திரங்களை ஒருவர் மேல் ஒருவர் எய்தார்கள். வச்சிராயுதங்களாலும் வேலாயுதங்களாலும் வாளாயுதங்களாலும் ஒரு பக்கத்தால் மறுபக்கத்தாரை தாக்கி விண்ணதிரே மண்ணதிர போராடினார்கள். சகல உலகங்களும் வெடிக்கும்படியாகவும் மேகங்களின் நிலை புரண்டு கீழே விழும்படியாகவும் வலிமை பொருந்திய தண்டாயுதங்களையும் பானங்களையும் எடுத்து வீசினார்கள். விழிகளிலிருந்து நெருப்பு பொறிகள் கக்க ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷத்துடன் பார்த்து தலையை தலையினாலும் தோளை தோளினாலும் தொடையை தொடையினாலும் மார்பை மாறினாலும் கையை கையினாலும் தாக்கி இருதரத்தாரும் வெற்றி தோல்வி இல்லாமல் இடைவிடாத மல்யுத்தங்களும் புரிந்தார்கள். இப்படி நீண்ட காலமாக பெரும் போர் செய்த பிறகும் மகாவிஷ்ணுவால் அந்த அசுர சகோதரர்கள் அவர்களை வெல்ல முடியாமல் கலைத்து விட்டார். அதனால் அவர் கந்தர்வ வடிவம் எடுத்துக்கொண்டு போர் முனையை விட்டு விலகி மறைந்து யாரும் அறியாத வண்ணம் கைலாச மலைக்கு விரைந்து சென்று அங்கு ஒளிந்து கொண்டார். அங்கு மலர்கள் நிறைந்த ஒரு நந்தவனத்தினுள் இருந்தபடியே யாழை எடுத்து கையிலேந்தி அதில் உள்ள அம்சங்களை சரிப்படுத்தி 8 வகை இசைக்கரணங்களையும் கொண்டு 32 ராகங்களிலும் இசையோசை செய்யுளோசை தவறாமல் வாசித்து கொண்டிருந்தார். அந்த இன்னிசையானது சாமகான பிரியரான சிவபிரானின் காதுகளிலும் விழுந்தது. உடனே அவர் தமது பூதகணங்க தலைவர்களாகிய பிருட்டனந்தன் நிகும்பன் என்பவர்களை கூப்பிட்டு, நம்முடைய மலைச்சாரலில் இனிமையான யாழோசை வாசிப்பவர் மகாவிஷ்ணுவேயாவர், நீங்கள் போய் அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படியே கணத்தவர்களும் திருமாலிடம் விரைந்து சென்று உங்களை எங்கள் சிவபெருமான் அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். பரந்தாமன் பெருமகிழ்ச்சியோடு கிளம்பி சென்று முதல் வாசலில் அமர்ந்திருக்கும் நந்திதேவரை வணங்கி விடைபெற்று கொண்டு சிவபெருமானின் முன் வந்து வணங்கி நின்று தன் கையில் இருக்கும் ஜாடின் நரம்புகளை வீட்டி எல்லா உயிர்களும் இன்பவாரியில் லயிக்கும்படி இசை அமுதத்தை பொழிந்து பிரசூடிய பெம்மானை பலவாறாகவும் புகழ்ந்து போற்றி செத்தார். சிவபெருமான் மனமகிழ்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி, சேஷாத்திரியே, நீர் என்னை நாடி இங்கே வந்த காரியம் என்ன என்று கேட்டார். சர்வேஸ்வரா, நான் நித்திரை வசப்பட்டிருந்த போது என் இருசவிகளிலிருந்து மதுகைடபர் என்னும் 2 அசுரர்கள் தோன்றி தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி அட்டகாசம் செய்து வருகிறார்கள். அவர்கள் என்னையும் தந்தை என்று கூட மதிக்காமல் அலட்சியம் செய்து பிரம்மதேவனையை அடிக்கவும் துணிந்து விட்டார்கள். அவர்கள் இருவரை முடிப்பதற்காக நான் பலகாலம் தொடர்ந்து அவர்களோடு யுத்தம் புரிந்து அவர்களை வெல்ல முடியாமல் திணறி கடைத்து என் சுய உருவை மாற்றிக்கொண்டு இந்த கந்தர்வ வேடத்தில் மறைவாக ஓடி வந்து உம்மிடம் சரணாகதி அடைந்திருக்கிறேன். இனி அவர்களை சங்கரிக்கும்படியான வலிமையை எனக்கு தர வேண்டும் என்று கருதியே உம்மை தேடி வந்தேன் என்று மகாவிஷ்ணு வேண்டுகோள் விடுத்தார். நாராயணா, மதுகைடபருடன் நீர் யுத்தம் செய்ய புறப்பட்ட போது விக்கிரங்களை போக்கி வரும் விக்ன விநாயகனை முதலில் நினையாமலும் பூஜை செய்யாமலும் நீர் போருக்கு சென்றதனால்தான் உமக்கு இப்படிப்பட்ட இடையூறு ஏற்பட்டு வெற்றி கிட்டாமல் போய் இருக்கிறது. இனியாவது நீர் அந்த பிள்ளைகளை முதலில் வணங்கி துதித்து அதன் பிறகு பகைவர்களை வென்றொழித்து வெற்றியுடன் விளங்குவீராக.
அவ்விதாயகனை வணங்கி அனுஷ்டிக்க வேண்டிய மந்திரங்கள் அநேகம் இருக்கின்றன என்றாலும் அவற்றை உமக்கு ஏற்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. அதுதான் ஷடாட்சர மந்திரமாகும். அந்த மந்திரத்தை இப்போது உமக்கு உபதேசிக்கிறேன். நீர் ஸ்நானம் செய்துவிட்டு வாரும் என்று பரமேஸ்வரன் கூறிவிட்டு திருமால் நீராடி வந்து நின்றதும் விநாயகப் பெருமானின் ஷடாட்சர மந்திரத்தை வேதாகம முறைப்படி மகாவிஷ்ணுவுக்கு உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் விதிமுறைகளையும் விளக்கமாக கூறியிருந்தார். விஷ்ணு பெருமகிழ்ச்சியோடு அவரை வணங்கி விடைபெற்று சென்று பூலோகத்தை அடைந்தார். அங்கே ஒரு பொய்கையில் நீராடி விபூதி பூசி மந்திர ஜலம் செய்து புரோட்சணத்தால் பூமியை சுத்தம் செய்து புலித்தோடின் மீது வெள்ளை வஸ்திரம் விரித்து ஈசான திசையான வடகிழக்கில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அறிவின் வழியில் செலுத்தி தலைமுதல் கால் வரையிலும் 51 அட்சரங்களையும் முறைப்படி பகிர் நியாசம் செய்து அந்த அட்சரங்களில் வரும் முதலாக உள்ள 4 அட்சரங்களை மூடாதாரத்திலும் பம் முதலான 6 அட்சரங்களை சுவாதிஷ்டானத்திலும் டம் முதலான 10 அட்சரங்களை மணிபூரகத்திலும் கம் முதலான 12 அட்சரங்களை அநாகத்திலும் அம முதலான 16 உயிர் அட்சரங்களை விசுதியிலும் ஹவுச என்னும் 3 அட்சரங்களை ஆஞ்ஞாவிலும் 6 ஆதாரத்திலும் அந்தர்தியானம் செய்து பஞ்சசுத்திகளும் செய்து மூடமந்திரம் ஜபித்து பிரணாயாமத்திலிருந்து திக்குபந்தனாதி மந்திர கிரியா பாவனைக்காக ஏற்றி கணேச பெருமானை முழு நிறைவுடன் பூஜை செய்து முறைப்படி ஷடாட்சர மந்திரத்தை 100 வருஷங்கள் தியானித்து வந்தார். அவருடைய பிரார்த்தனைக்கு மனமகிழ்ந்து விநாயகப் பெருமான் மகாவிஷ்ணுவுக்கு எதிரே தோன்றி தரிசனம் தந்தார். மகாவிஷ்ணு பக்தி பெருக்கோடு சிரம் தாழ்த்தி வணங்கி வேதாகமங்களால் அப்பெருமானை பல முறைகள் துதித்து தொழுதார். அவர் நோக்கி, கணேசர் நாராயணா, என்னை குறித்து பூசை செய்யும்படி கைலவநாதர் சொல்லுவதற்கு முன்பே நீ என்னை வணங்கி யுத்தகலத்திற்கு சென்றிருப்பாயானால் உன் பகவரிடம் இப்படி தோல்வி அடைந்திருக்க மாட்டாய். போனது போகட்டும், இப்போது நீ என்னிடம் விரும்புவதை கேள், அதை தட்டாமல் தருகிறேன் என்று கூறினார். கருணைக்கடலை கற்பகத்தருவை அடைந்தவர்கள் தேவை துயரில் மூழ்க மாட்டார்கள். அதுபோலவே உருவத்தை என் கண்குளிர கண்டு தரிசித்த பிறகும் எமக்கு எந்த குறைதான் ஏற்படும். ஆயினும் ஒரு வேண்டுகோள் உண்டு. மகா கணபதியே, மகா பாதகர்களான மதுகைரவர் அசுரர்களை கொன்று வீழ்த்தும்படியான வலிமையை எனக்கு தந்தருள வேண்டும். அவ்விருவரையும் அவர் தவிர வெற்ற எவ்வசுராயினும் என் கையில் அகப்பட்டால் அடையும்படியான வரத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டும். உம் திருப்பாத கமனங்களில் எனக்கு இடைவிடாத பக்தியும் இருந்து வரும்படியும் தர வேண்டும் என்று திருமால் வேண்டிக் கொண்டார். அவருக்கு விக்னேஸ்வரர் அவ்வாறு அருள் புரிந்து, லக்ஷ்மிநாதனே, பகவர்களை வென்றொழிக்கும் பெரும் வலிமையும் எவரும் போற்றி புகழக்கூடிய பெருமையும் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றும்படியான ஆற்றலும் உனக்கு கொடுக்கிறேன். உன்னை எதிர்த்து நிற்கும் வன்னஞ்சக்காரர்களான மதுகைரவ அசுரர்கள் இப்போது வஞ்சகமாக தலைமறைந்திருக்கிறார்கள். ஆகையால் என்னுடைய ஷடாட்சர மந்திரத்தை தியானித்து கொண்டு நீ போருக்கு சென்றால் அவர்கள் உன் கண்ணுக்கு தெரியப்படுத்துவார்கள் என்று கூறி மறைந்தார். மகாவிஷ்ணு மகிழ்ச்சி பெருக்கோடு கணேசமூர்த்தியின் கருணையை எண்ணி ஆனந்தம் பரவசமானார். தமக்கு தரிசனம் தந்து அருளிய அதே இடத்தில் ஒளிமிகுந்த பளிங்கு கற்களினால் 4 கோபுர வாசல்கள் உள்ள ஒரு ஆலயம் அமைத்து அதனுள் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து தூபதீபம் முதலான பல பொருட்களையும் கொண்டு சிறப்பாக பூஜை செய்து வந்தார். விருப்பத்தை சித்தியாக்கியபடியால் அக்கணேசமூர்த்திக்கு சித்தி கணபதி என்று பெயரிட்டு மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கினார். அன்றைய தினம் ஆரம்பமானத்திலிருந்து அந்த இடமானது சித்தி ஏத்திரம் என்று வழங்கி வரலாயிற்று. அச்சித்து கணபதியை பற்றி மனதில் தியானித்தால் திருமால் அங்கிருந்து நீங்கி சென்று சுய உருவை மறைத்து ஒளிந்து கொண்டிருக்கும் மதுகைரவர்களை கணேசரின் அருளால் கண்டறிந்தார். அசுரர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவை பார்த்து இடி என்று உடம்பெல்லாம் குலுங்க சிரித்து, மாயாஜாலனே, எங்களிடம் முன்பு யுத்தம் செய்த போது எங்களுடைய ஒரு சிறுமுஷ்டிக்கு குத்த கூட தாங்க சக்தி இல்லாமல் நீ ஓடிப்போய்விட்டாய். இப்போது மறுபடியும் எங்களுடன் போரிட சிறிதும் தயங்காமல் வந்துவிட்டாய். சிறிது வெட்கம் கூட உனக்கு இல்லையா? வா வா, பெருமுஷ்டி பிடித்து ஒரு குத்து பிடுகிறோம், வாங்கி கொண்டு மல்லாந்து படு என்று ஏளனம் செய்தார்கள்.
அதை கேட்டதும் பரந்தாமன் கோபமடைந்து, முட்டாள்களே, என்னை சக்தி இல்லாதவன் என்றா சொல்லுகிறீர்கள்? பின்னால் சென்று முன்னால் பாயும் ஆட்டுக்கடாவை போன்றவன் அல்ல நான். புலி பதுங்குவதெல்லாம் பாய்ச்சலுக்காகத்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வீர முழக்கமிட்டார். அதை கேட்டதும் மதுகைட வசுரர்கள் நெருப்பைப் போல கொதித்தெழுந்து அளவு கடந்த சினத்துடன், மாயவனே, நீ யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக எங்களுடன் போரிட வந்தாயே என்றும், நாங்கள் 2 பேர்களானபடியால் தனியாக இருக்கும் முன் ஒருவனுடன் யுத்தம் செய்வது எங்கள் வீரத்துக்கு அழகல்ல என்றும் கருதியே முன்பு உன்னை எளிதாக ஓடி போகும்படி விட்டுவிட்டோம். ஆனால் இப்போது மறுபடியும் நீயாகவே எங்களை எதிர்த்து போராட வந்திருக்கிறாய். மேலும் எங்கள் இருவருக்கும் உள்ள 4 தோள்கள் உன் ஒருவனுக்கு இருக்கிறபடியால் யாவரும் குற்றங்குறை சொல்வதற்கு விடவில்லை. அதனால் சீக்கிரமே போருக்கு வா என்று உருமினார்கள். மகாவிஷ்ணுவும் அதிக கோபமடைந்து யுத்தம் புரியலானார். இரு பக்கத்தினரும் ஒன்று கலந்து ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். வேல்களாலும் வாள்களாலும் பாகங்களாலும் சர்ப்பங்களாலும் அளவற்ற அம்புமாரிகளாலும் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போராடினார்கள். மல்யுத்தங்களும் புரிந்தார்கள். இப்படி நீண்ட நேரம் பலவிதமான யுத்தங்களை செய்து வரும்போது திருமால் ஆத்திரமடைந்து, இந்த துரும்புகளோடு இன்னமும் எடுத்து யுத்தம் செய்வது அழகல்ல என்று எண்ணியவராய் தமது பாஞ்ச சன்னியத்தை எடுத்து சங்கநாதம் செய்து சாரங்கம் என்னும் வில்லை வளைத்து கணக்கில்லாத சரமாரிகளை தொடுத்து அசுரர்களின் அம்புமாரிகளை எல்லாம் தடுத்து சிதறடித்தார். பிறகு சிவபெருமானின் அருளால் பெற்ற சக்கராயுதத்தை எடுத்து விக்னராஜரை மனதில் தியானித்து அசுரர்களை கொல்லுமாறு குறிபார்த்து சக்கராயுதத்தை ஏவினார். அந்த ஆயுதத்தால் செங்கரும்பை துண்டித்தது போல பல துண்டங்களாக அறுபட்டு அசுரர்களும் விழுந்து மலிந்தார்கள். மதுகைரவரை மகாவிஷ்ணு கொன்றொழித்து வெற்றியடைந்த காட்சியும் தேவர்கள் அனைவரும் கண்குளிர கண்டு மனமகிழ்ந்து ஆகாயத்திலிருந்து மலர் மாறி புரிந்தார்கள். இத்தனை நாட்களும் அவ்வசுரர்களுக்கு பயந்து தமது உருவத்தை மறைத்து கொண்டிருந்த நான்முக பிரமன் தம் மறைவிடத்திலிருந்து வெளிவந்து விஷ்ணுவை வணங்கி பணிந்து நின்றார். அப்போது பரந்தாமர் புன்சிரிப்பினால் பிரம்மாவை நோக்கி, தாமரை வாசனே, என் வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா என்று அந்த ரகசியம் முழுவதையும் கூறிவிட்டு, நீயும் சித்திகேத்திரம் என்கின்ற அத்தலத்திற்கு சென்று கணேசரை அன்பு பெருக்கோடு பூசை செய்து சித்தி பெறுவாயாக என்றார். நான்முகனும் அதன்படியே சித்திகேத்திர தலத்துக்கு சென்று விநாயகப் பெருமானை பக்தி பரவசத்தோடு வணங்கி துதித்து அவர் அருளால் அநேக வரங்களை பெற்றார். அவர் மட்டுமல்ல, சிவபிரான், மாதவியை, சிவகணங்கள், தேவர்கள் ஆகியவர்களுக்கும் அந்த விநாயகமூர்த்தியை ஒவ்வொரு சமயத்தில் பூஜை செய்து பலவிதமான வரங்களையும் அடைந்திருக்கிறார்கள். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்தல முன் நின்றான் யாவன். தங்குகடற் புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடை உடுத்து வளரும் அன்றே.